என் அன்பு குழந்தையே, மிகவும் அற்புதமான நாள் இன்று. உன்னுடைய வாழ்விற்கு நலனை கொடுப்பதற்கான அதிமுக்கியமான நாளாக இன்றைய நாள் நிச்சயம் அமையும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எனக்கு மிகப்பெரிய நன்றியை செலுத்தக்கூடிய நாளாகவும் அமையக்கூடியது. சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகின்றாய். முழு மனதோடு இன்பங்களை அனுபவித்து உன் பிரச்சனைகளை ஒழித்து கட்டக்கூடிய நாளாக இன்றைய நாள் நிச்சயம் இருக்கும். நீ அதிகளவு துன்பங்களை சந்தித்து பெரும்பாலான நாட்களை அச்சத்தோடேயே வாழ்ந்திருக்கின்றாய். அந்த அச்சம் இனி துளியும் இல்லாமல், நீ காத்திருந்தது எதுவும் வீணும் போகாமல் எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேரப்போகின்றது என் குழந்தையே. உன் துன்பத்திற்கு கடைசி நொடியாக இந்த நொடி அமையும். எதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு விருப்பத்தை வைத்திருக்கின்றேனோ அந்த விஷயங்களையெல்லாம் இனி வரும் நாட்களில் நான் கொடுப்பேன். நல்ல விஷயத்திற்காக நியாயமான ஆசைகளை கொண்டு என் முன் வந்து நின்றாய். நீ என்னிடம் வைத்த ஒரு கோரிக்கையையும் நிராகரிக்காமல் நான் உனக்கு பூர்த்தி செய்து கொடுக்கப் போகின்றேன். எந்த ஒரு விதத்திலும் இனி அது தடையை சந்திக்கப் போவது இல்லை. தாமதமாகாது என் குழந்தையே. நீ என்னிடம் தைரியமாக கேட்ட அனைத்துமே மிகவும் நியாயமானது. உன்னுடைய வேண்டுதல்கள் என்னிடம் முழுமையாக வந்து சேர்ந்து விட்டது. அதில் நான் உனக்கு மகிழ்ச்சியை தான் கொடுப்பேன். எவ்வளவு பெரிய கஷ்டங்களை இது நாள் வரை நீ அனுபவித்திருக்கின்றாய் என்று எனக்கு தான் தெரியும். அந்த கஷ்டங்கள் எத்தனை மனவேதனைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றது என்று எனக்கு தான் தெரியும். பிறருக்கு அது தெரியவில்லையே என்று கவலை கொள்ளாதே. பிறருக்கு அது தெரிந்தாலும் அதை தீர்க்க முற்படுவார்களா? உன்னை மேலும் காயப்படுத்தவும் குத்தி காண்பிக்கவும் உன் மனதை புண்படுத்தவும் தான் யோசிக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, நீ ஒரு சிறு மகிழ்ச்சியை கண்டால் கூட அதை இறைவனிடம் முதலில் வந்து பகிர்ந்து கொள்கின்றாய். அந்த நல்ல குணத்திற்கு மேலும் மேலும் உனக்கு மகிழ்ச்சியானது நிலைத்து நிற்க என் அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். சில பிரச்சனைகளை தீர்க்க முடியாதது போல ஏன் உணர்கின்றாய்? தீரவே தீராத அந்த பிரச்சனை என்று நீயே ஒரு முடிவும் எடுத்துக்கொள்கின்றாய். அது தவறு என் குழந்தையே. மனதிற்குள் அப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுவதையெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறிந்து விடு. உனக்குள் எப்பொழுதுமே அந்த மாதிரியான சிந்தனைகள் தோன்றக்கூடாது. உன்னால் முடியாது என்றோ, இந்த விஷயம் நடக்க முடியாது என்றோ, கிடைக்காது என்றோ எப்பொழுதுமே நீயே ஒரு நினைவை வளர்த்து கொள்ளாதே. எல்லாம் கைகூடி வரப்போகின்ற சமயங்களில் உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்கள் அதற்கு எப்பொழுதுமே தடையாக அமைந்துவிடக்கூடாது. இறைவனின் அருள் இருக்கின்றது, நமக்கு நல்லது நடக்கின்றது, நிச்சயம் நமக்கு கிடைக்கும், நம்மால் முடியும், நாம் அதை பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதுமே இருக்கும் பட்சத்தில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். இன்னும் சிறு பிள்ளையாகவே சில விஷயங்களில் நடந்து கொள்கின்றாய். என் அன்பு குழந்தையே, மனப்பக்குவம் என்பது உனக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. உனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை சிறிதும் அலட்சியப்படுத்தாமல் அதை பெரிதளவில் உபயோகப்படுத்து. அந்த அனுபவங்கள் உன்னுடைய பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியது. அனுபவங்களை ஓரம் கட்டி விடாமல் அது உன் வாழ்விற்கு எந்த அளவிற்கு உதவக்கூடியது என்று சிந்தித்து பார்த்தால் அது வாழ்நாளில் பெரும் பங்கு வகிக்கும். அத்தனையையும் தீர்த்து வைப்பதற்கான வழிமுறைகளையும் நான் உனக்கு காண்பிப்பேன். எல்லாவற்றையும் ஆங்காங்கே வந்து உனக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, யார் ஒருவர் உன் மீது விமர்சனத்தை வைத்தாலும் குறைகளை கூறினாலும் அதை பெரிதளவில் கண்டு கொள்ளாமல் இரு. அதையெல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான் என்று என்னிடம் விட்டுவிடு. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தடையாக எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை பெரிதாக நினைத்து கவலைப்படாமல், அதற்காக நேரத்தை பெருமளவு செலவிடாமல், உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைக்கும் முன்னேற்றத்திற்கும் அந்த நேரத்தை பயன்படுத்து. உன்னை நம்பி சிலர் இருக்கின்றார்கள் அல்லவா? அவர்களுக்கு உன்னுடைய பொறுப்பையும் கடமையையும் நீ முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அதற்கு உன்னால் என்னென்ன பாடுகளையெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து நிறைவேற்றியபடி இருக்கின்றாய். இனி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அதை சுலபமாக நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலைமை மாறும்.
எந்த விஷயம் எல்லாம் கிடைத்தால் உனக்கு உபயோகமாக இருக்குமோ, நன்மையை கொடுக்குமோ, அந்த விஷயம் எல்லாம் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் விரைந்து கிடைக்க நான் வழி செய்வேன். இந்த கணபதியின் அருள் உனக்கு நிறைந்து இருப்பதால் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்கின்ற பயம் எல்லாம் வேண்டாம். என்னுடைய ஆசி இருந்தால் போதுமல்லவா, உன்னுடைய வாழ்க்கை அமோகமாக மாறுமல்லவா. என் அன்பு குழந்தையே, கஷ்டங்களையெல்லாம் தூள் தூள் ஆக்கி விடுவேன், கவலை கொள்ளாதே. சில நேரங்களில் சிலருக்கு உதவ முடியவில்லையே என்று கவலைப்படுகின்றாய். பிறருக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் நம்முடைய நிலைமை இல்லையே என்று வருத்தப்படுகின்றாய். அந்த நிலைமை எல்லாம் மாறும். உன்னால் முடிந்தவரை பிறருக்கு இனி நீ உதவி செய்ய முற்படுவாய். நீ வாழ்ந்த காலம் மிகவும் பொற்காலமானதாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரித்திரம் படைக்கக்கூடிய அளவிற்கு, வரலாறு படைக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலை நிச்சயம் மாறும். கோடி கோடியாக பணம் இருந்தாலும் நிம்மதி என்ற ஒன்று இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை நலமடையுமா? எல்லாம் இருந்தும் ஆரோக்கியம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை நலம் பெறுமா? என் அன்பு குழந்தையே, பணம் இல்லாவிட்டாலும் ஓரளவிற்காவது உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கின்றது என்று சந்தோஷப்படு. என் அன்பு குழந்தையே, சொத்து சுகம் இல்லாவிட்டாலும் உடல் ஆரோக்கியம் இருக்கின்றதே என்று சந்தோஷப்படு. எல்லாம் இருந்தும் இவை இரண்டும் இல்லாதவர்கள் ஏராளம். நிம்மதிக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் இறைவனை நாடுபவர்கள் ஏராளம். என் அன்பு குழந்தையே, பணமும் காசும் மட்டும் அனைத்தையும் தந்துவிடப் போவது இல்லை. நிம்மதியான உறக்கத்தை அது ஒரு பொழுதும் தராது. என் அன்பு குழந்தையாகிய நீ அதற்காக போராடுகின்றாய். சரியான தருணத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நான் கிடைக்க செய்து உன்னை வாழ்வில் உயர்த்தி விடுவேன். தற்சமயம் நீ கொண்டிருக்கும் நிம்மதியும் உன்னுடைய உடல் ஆரோக்கியமும் மிகவும் முக்கியம். இவை இரண்டும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிறைந்திருக்க என் அருள் கிடைக்கும். செல்வமும் வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, இவை இரண்டும் இருந்தால் தானாகவே அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். எது எல்லாம் நீ கிடைக்க வேண்டும் என்று மனமாற என்னை வணங்கி காத்திருக்கின்றாயோ அத்தனையும் உன்னை வந்து சேரும். கர்மாக்கள் அழிய போராடி கொண்டு இருக்கின்ற, அதனால்தான் அத்தனை சோதனைகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. பெருமளவு சோகங்களை அனுபவித்து கழித்து விட்டாய். இனி பெரும் மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நிச்சயம் அனுபவிப்பாய். பேரின்பத்தை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும்படி நான் வளத்தை சேர்ப்பேன். உன்னுடைய உடல் பலமும் மனபலமும் பல மடங்கு கூடும். இனி வலிமையை அதிக அளவில் பெற்று உனக்கான விஷயங்களை நீயே சாதித்து கொள்வாய். நொந்து போன காலங்கள் எல்லாம் முடிந்து இனி நீ சாதிக்கப் போகின்ற காலம் கைகூடி வரும். எல்லாமே இந்த கணபதியினுடைய அருளால் உனக்கு கிடைத்திடும். நல்லது நடக்கும்.